Hi friends, welcome to Pandian Foodie channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா chicken vegetable pasta. So chicken vegetable pasta எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். சிக்கன் பாஸ்தா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு 250 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பாஸ்தா பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு கப்பு வந்து ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை சிக்கன் கூட ஒரு 200 கிராம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, அப்புறம் சிக்கன் இது நூடுல்ஸ் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் இது பாஸ்தா மசாலா கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் பீஸா சீசனிங். சரி, இப்போது சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இந்த பாஸ்தாவை நான் அப்படியே உள்ளே போட்டுறேன். இது கரெக்டாக ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணலாம். ரொம்ப அழகாகவே கட் ஆகுது. ஸோ வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடித்து தனியாக எடுத்துக்குவோம். அதில் ஒரு ட்ராப் ஆயிலை போட்டு நம்ம பரட்டி வச்சிட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. சரி, இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெரிய வெசல் இல்லை, அதனால நான் ஒரு பெரிய இட்லி சட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் பாஸ்தா செய்கிறதுனால சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் எடுத்துருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். கட் பண்ண ஆனியன் சுடுது. இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். ஆல்ரெடி நம்ம பாஸ்தா வேக வைக்கலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்த அளவாகவே உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்கு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போயிட்டு இப்போ ஒவ்வொரு வெஜிடபிளாக நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு இப்போ இது வேகிற வரையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் ஹாஃப் பாயிலிங்காக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம பாஸ்தாவோட சாப்பிடும் பொழுது. இப்போ காய்கறியெல்லாம் ஹாஃப் பாயிலிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் மசாலா இல்லை பாஸ்தா மசாலா இந்த டைப்பில் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ சிக்கன் வச்சிட்டிங்கம்மா. இப்போது சிக்கனும் போட்டு நம்ம வதக்கியாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூனு சோயா சாஸு, 3 டேபிள் ஸ்பூனு டொமேட்டோ சாஸு, பாஸ்தான்றதுனால கொஞ்சம் புளிப்பு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு, 3 டேபிள் ஸ்பூனு டொமேட்டோ சாஸு. இப்போ கொஞ்சம் இதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ சோயா சாஸ் போட்டு டொமேட்டோ சாஸ் போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பாஸ்தாவெல்லாம் போடலாம். ஸோ சீஸ் அவங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வேணால் 1 கியூப் சீஸ் போட்டுக்கோங்க. நான் ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பீஸா சீசனிங் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கிண்டிட்டு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் பாஸ்தா. சர்வ் பண்ணலாம்.
இப்போ நம்மளோட சிக்கன் வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பார்க்க ஒரு பெரிய மனுஷனை கூப்பிடலாம். பா டேஸ்ட்டு பாரு. சூடாக இருக்குது சூடாக இருக்குது. அப்போ என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சுடுது. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? புளிப்பு போதுமா? எம்மியா? ம். எப்படி உப்பு கரெக்டாக இருக்கா? சொல்ல தெரியாதா? புளிப்பு டொமேட்டோ சாஸ் போதுமா அதில்? ஓகே. டொமேட்டோ சாஸ் என்ன போடணுமா? போதுண்ணா, நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன்டா. சரி ஓகே சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ அடுத்து வேறு ஒரு நல்ல டிஷ்ஷில் நம்ம பார்க்கலாம். பாய்.